செய்தியை நாம் கேட்க போறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்காக தேவன் எழுதியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களோடு கூட ஆலோசனைகளாக நான் பேச விரும்புகிறேன். 3 வகையான ஆசீர்வாதங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிற 3 ஆசீர்வாதங்கள். யாக்கோபு ஏசா அவங்க வாழ்க்கையில எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு சொன்ன 3 இடங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை யாராவது படிக்கலாம்? ஆதியாகமம் 27:19. இந்த வசனத்தில் படிக்கும்போது, என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றார். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் நினைக்கிறேன். ஈசாக்கின் பிள்ளைகள் 2 பேர். ஈசாக்கு வயது முதிர்ந்தவன் ஆயிட்டான். அவனுக்கு கண்கள் இருளடைந்து அது பார்வை சரியா தெரியல. அதனால ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டமிடுகிறார். ஏசாவை அழைத்து சொல்றாரு, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி என்னுடைய நாவுக்கு சுவையாக சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்றேன். ஏசா புறப்பட்டு காட்டுக்கு போய் வேட்டையாட போயிருக்கிறார். அந்த இடையில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ரெபேக்காள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தவள் ஈசாக்கு சொன்னதையெல்லாம் யாக்கோபிட்ட தன் இளைய குமாரன்ட்ட போய் சொல்லி, இப்படியெல்லாம் உன்னுடைய தகப்பன் தன் மூத்த குமாரனை உன் அண்ணனை ஆசீர்வதிக்க அனுப்பி இருக்கிறார், அவன் வந்த உடனே அவர் அவனை ஆசீர்வதிப்பார்னு சொல்றார். நான் உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லுகிறேன். இப்பொழுதும் நீ ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, நான் அதை சமைத்து தருகிறேன். நீ ஏசா என்று சொல்லி உன் அப்பாட்ட போய் அவன் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள் என்று அவனுக்கு ஒரு குறுக்கு வழியான சூழ்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாள். யாக்கோபு கொஞ்சம் தயங்குகிறான். ஒருவேளை அண்ணனை போல நான் இல்லை, அவனுக்கு கைகளெல்லாம் ரோமங்கள் இருக்கும், அவர் என்னை தடவி பார்த்து கண்டுபிடிப்பாரே என்று சொன்னால், அதற்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கிறா ரெபேக்கா. ஆட்டுக்குட்டியின் தோலை உன்மேல் போர்த்து கொண்டு போனால் உங்க அப்பா தடவி பார்க்கும்போது உங்க அண்ணனை போல பார்க்க முடியும் சொல்றேன். உண்மை தெரிந்தால் அப்பா என்னை ஆசீர்வதிக்காமல் சபித்து விடுவாரே என்று சொன்னால், அதற்கும் ஒரு ஐடியா வைத்திருக்கிறேன். உன்மேல் வருகிற சாபம் என்மேல் வரட்டும் என்று சொல்லுகிறாள். இந்த ரெபேக்காள் நல்ல மனைவி, ஆனால் நல்ல தாய் இல்லை. சொல்லுங்க. சிலருடைய ஒரு பகுதி நல்லா இருக்கும், ஒரு பகுதி நல்லா இருக்காது. நல்ல மனைவி ஈசாக்குக்கு, ஆனா நல்ல தாயாக இல்லை அவள். குடம் எடுத்து தண்ணி எடுத்து ஒட்டகங்களுக்கெல்லாம் வார்ப்பேன்னு சொன்ன போது நல்ல ஒரு பெண். எல்லா கல்யாணத்திலையும் அவ்வளவுதான் என்ன செய்யறோம், பேசுறோம். கல்யாண செய்தியில ரெபேக்கால டச் பண்ணாம பாஸ்டர் போக மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி ஒரு முன்மாதிரியான மணப்பெண். ஆனா குழந்தைகள் பிறந்த நாள்லையோ பிள்ளை பேர்கள்லையோ அந்த இடத்துல ரெபேக்கால பேசுறதுக்கு நிறைய பேர் அப்படி பேசுறது இல்லை, நல்ல தாயாக இல்லை. நான் இந்த செய்திக்கு நேராக வருகிறேன். யாக்கோபு தயங்கினவனை தைரியப்படுத்தி, எதுக்கு தைரியப்படுத்தி இருக்குன்னா தப்பு செய்யறதுக்கு, நல்லதுக்கு தைரியப்படுத்தலாம். தவறு செய்ய வைக்கிறதுக்கு தன் பிள்ளையை தைரியமூட்டுகிறாள். அவனும் வேற வழி இல்லாம அம்மாவுக்கு ஆசை சொல்றதை கேட்டு இவனுக்கும் ஒரு ஆசை, ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஆசை தான். போயிட்டு அப்பாட்ட அதை கொண்டு போய் கொடுக்குறான். சொன்ன வார்த்தை ஏதோ, நான் ஏசா வந்திருக்கிறேன், எழுந்து என்னை ஆசீர்வதிக்கும்படி இது புசியும். ஈசாக்கு சொல்றாரு, வேட்டைக்கு தானே போயிருக்கேன், அதுக்குள்ள எப்படி
உனக்கு ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா எப்படி கிடைச்சதுன்னா அதுக்கும் சொல்றான், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார்னு சொல்றான். அவன்கிட்ட மேல சந்தேகம் இருக்கு, ஆனாலும் கடைசியில் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே ஒருத்தன் வர்றான், ஏசா. அவன் கொண்டு வந்த ஏதோ ஒரு மாம்சத்தை சமைத்து எடுத்துக்கொண்டு அவனும் போய், அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டால் ஈசாக்குக்கு ஒரே அதிர்ச்சி. இப்பொழுதுதானே ஒருத்தன் வந்து ஆசீர்வாதங்களை வாங்கி போனான், அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அது ஏசாவுக்கு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு? தம்பி இப்படி ஏமாற்றி விட்டான் என்று அண்ணன் கோபப்படுகிறான், தகப்பனிடம் அழுகிறான். எனக்காக இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வைத்து வைக்கவில்லையா, என்னையும் ஆசீர்வதியும் என்று அழுது புலம்புகிறான். அப்பா சொல்றாரு, இல்லப்பா அவன் ஆசீர்வதிச்சிட்டான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான் அப்படின்னு ஏதோ பேருக்காக 2 ஆசீர்வாதங்களை ஏசாவுக்கு சொல்லி முடிக்கிறார். ஏசாவுக்கு ரொம்ப கவலை, கோபம், ஆத்திரம். எங்க அப்பாவுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், அன்னைக்கு என் சகோதரன் யாக்கோபை கொன்று போடுவேன்னு சபதம் எடுக்கிறான். இதையும் ரெபேக்காள் பார்க்கிறா, இதையும் யாக்கோபிட்ட சொல்லி நீ இருந்தா கொன்றுவான், 2 உயிர்களை நான் இழக்க நேரிடும், எனவே நீ என்னுடைய சகோதரன் லாபான் வீட்டுக்கு போய்விடு என்று அவனை அனுப்பி வை. இதுதான் சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லணும். 1 அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம், 2 அறிந்தும் இழந்த ஆசீர்வாதம், 3 போராடி பெற்ற ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள்ல எது சரியானது அப்படின்றத இன்னைக்கு உங்களோட நான் பேச நினைக்கிறேன். பைபிள் அந்த வசனம் வருது, 23வது வசனத்துல, அவன் கைகளை போல, ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினால இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, அறியாமல் ஆசீர்வாதம் பெற்றான். யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை அறியாமல் பெற்றான். அப்படின்னா ஈசாக்கு மனசுல இருந்து அவன் ஆசீர்வதிக்கல, ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதம். யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபு சொல்லியிருந்தாலும், அது ஈசாக்கு சொல்லியிருந்தாலும் ஈசாக்கினுடைய மனசுல இருந்து அது என்ன செய்யலன்னா வரல. இவன் ஏமாற்றியபடினால் அந்த ஆசீர்வாதம் முழுமையானதாக இல்லை. அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு பலனளிக்காத ஆசீர்வாதமாக போய்விட்டது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, அன்பானவர்களே, அறியாமல் ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதம், இன்னொரு வகையில் சொல்ல போனா ரெபேக்காளுடைய சூழ்ச்சியால் பெற்ற ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். ரெபேக்காளுடைய சூழ்ச்சியினால் பெற்ற ஆசீர்வாதம். எனக்கு இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்துக்குரியவனை போல நடித்து யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம். ஏசாதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரியவனா இருக்கிறான், ஆனா அந்த இடத்தை இவன் அவனை போல நடித்து பெற்ற ஆசீர்வாதங்கள். தேவனுக்கு பிரியமாக தங்களை மாற்றிக்கொள்ளாமல் மாற்றிக்கொள்வது போல காண்பித்து பெறுகிற ஆசீர்வாதங்கள். இது அப்படியே நம்ம வாழ்க்கையில ஒரு யாக்கோபாக நம்மளை அப்படி மாத்திக்கிட்டா ஒரு கேள்வி, நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்திற்கு என்னை மாற்றிக்கொள்ளாமல் மாற்றிக்கொண்டவனை போல காண்பித்து பெறுகிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சில நேரத்தில் அப்படியும் ஆசீர்வாதம் கிடைக்கலாம், குறுக்கு வழியிலும் கிடைக்கலாம், ஏமாற்றியும் கிடைக்கலாம், சில நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் அந்த நன்மைகள் சரியானதாக பயனுள்ளதாக இருக்க முடியாது என்பதுதான் இதனுடைய உண்மை. ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம், தேவை. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? வேண்டான்றவங்க கை தூக்குங்க. அப்படி யாருமே இருக்க முடியாது நினைக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம்யா அப்படின்னு சொல்ற ஆள் இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு செலவு வச்சு வாழ பண்ணும். வேண்டான்னு சொல்ற யாரும் இருக்க மாட்டான். என்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் நினைப்போம். அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுதான் ஜெபம் பண்றோம், அதுதான் பிரயாசப்படுறோம். ஆனா ஒண்ணு, நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் முக்கியம் போல அந்த ஆசீர்வாதத்தை பெறும் பாதையும் முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் ஆசீர்வாதங்கள் மேல் மட்டும் கண் வைக்கிறது, அந்த பாதையின் மேல் கண் வைப்பதில்லை. காரணம், எந்த பாதையானாலும் பரவாயில்லை, எனக்கு தேவை ஆசீர்வாதம். நான் விரும்புவது எனக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் நான் விரும்புவது எந்த வழியில் வர வேண்டும் என்பது பிரச்சனை இல்லை. எந்த வழியிலாவது எனக்கு கிடைத்தால் சந்தோஷம்தான் என்கிறது உலகம். ஆனால்
தேவனை நம்புகிறவர்களோ எனக்கு ஆசீர்வாதம் தேவைதான், ஆனா அந்த ஆசீர்வாதம் நேர் வழியில் வர வேண்டும் என்றும் அது என் தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். அதுதான் ஒரு தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக இருக்க முடியும். புரிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு புரியுது. ஆசீர்வாதம் முக்கியம்தான், ஆனா வழி முக்கியம். ஆசீர்வாதமும் முக்கியம், வழியும் முக்கியம்ட்டேன். இப்போ உங்களை பார்த்து இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், இந்த ரெண்டுல எது முக்கியம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள்கிட்ட அது ரெண்டையும் சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னா நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க? வழின்றவங்க, ஆசீர்வாதம்ன்றவங்க தோத்துறோம். ஏன்னா அந்த வழியில போயிட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காட்ட கூட பரவாயில்ல. அந்த வழியில போயிட்டா, நேர் வழியில தான் போனேன் ஆனா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. குறுக்கு வழியில் ஒருத்தவன் தான் வாங்கிட்டான், நேர் வழியில போனேன் கிடைக்கல, பரவாயில்ல. நேர் வழியே ஒரு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு மாறிடும். நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்காக போனீங்களோ அது கிடைக்காம போயிடலாம். நான் நேர் வழியில போனீங்கல்ல, அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, மன நிறைவு இருக்குல்ல, அதுவே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதுவே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு இந்த காலையில அன்பானவர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், யாக்கோபு அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம், ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கல. ஏன் தெரியுமா? அவன் இதெல்லாம் பெற்றாலும் பின்னாடி ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து அழுகிறான்னா, இது போதும்னா எதுக்கு அங்க அழ வேண்டியது இருக்கு? ஏன்னா இந்த ஆசீர்வாதம் உண்மையாகவே அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறவில்லை அப்படின்றது தான் உண்மையாக தெரிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவன் தேர்ந்தெடுத்த பாதை ஒரு குறுக்கு வழி. அவன் தவறான பாதைகளை தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் என்ன? அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதம் பெறுவதற்கான தவறான பாதை என்ன? அதுல ஒரு 7 விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் குறுக்கு வழியை பயன்படுத்தினதுல 7 காரியங்கள். அதுல ஒண்ணு, நான் அவன்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, யாக்கோபை போல நான் ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில பெறக்கூடாது என்று நான் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் 7 பாடங்கள். ஒன்று குறுக்கு வழிய சொல்கிறார்களை நம்பாதீங்க. குறுக்கு வழி சொல்றவங்களை நம்பாதீங்க. யாராவது உங்களுக்கு குறுக்கு வழி சொல்றாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தூரத்தில் வைங்க. குறுக்கு வழி சொல்றவங்க இருக்காங்களா? உங்களுக்கு குறுக்கு வழி சொல்லியிருக்காங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா எல்லாருக்கும் குறுக்கு வழி சொல்றவங்க இருப்பாங்க. பசங்களுக்கு இருப்பாங்க, டேய் ஏன்டா முட்டி முட்டி படிக்கிற, கொஸ்டின் அவுட்டா போடுற, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற, ஒரு பிட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கோ. இப்பெல்லாம் அட்வான்ஸாக நிறைய வந்திருக்கும் போல தெரியுது பிள்ளை படிக்கிறவங்களுக்கு. நிறையா நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, புக்கே திறந்து வச்சு எழுதிட்டு இருக்கானு. எல்லா எக்ஸாம்லையும் அவனுக்கு இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது, ஆனால் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடுறான். எத்தனையோ வீடியோக்கள் வருது. ஆமா, அரசாங்க போட்டித் தேர்வுகளில் நோட்ஸை திறந்து வச்சு எழுதுது, அதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் உடந்த. குறுக்கு வழிகளை சொல்லித்தர ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஆசீர்வாதங்களை பெறதுக்கு குறுக்கு வழிகள் சொல்வதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுவாங்க, நீ இன்னும் பிழைக்க தெரியாம இருக்கிறியே, இன்னும் இப்படியே வாழ்ந்து என்னைக்கு நீ இப்படி அலைய போற, இவ்வளவு கஷ்டப்படணுமா, ஈஸியான வழி இருக்கிறதுக்கு நீ அப்படி பண்ற, எத்தனையோ வழி இருக்கு, தோத்திரம் சொல்லிக்கோ, ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டுக்கோ, ஒரு வழி இருக்காப்பா, நீ ஒரு வழி இருக்கு, நீ ஒன்னைய வேண்டாம். அவ்வளோ ரொம்ப தாத்தாம் பயங்கரம் பேசுவாங்க. நேர் வழி சொல்றவங்க கூட குறுக்கு வழி சொல்றவங்க பேச்சு இன்னும் தேன் மாதிரி இருக்கும். நேர் வழி சொல்றவங்க வார்த்தையை விட குறுக்கு வழி சொல்றவங்க வார்த்தை தேன் மாதிரி இருக்கும். ஆமா, ஆண்டோடைய வார்த்தை ஆதாம் அவளுக்கு அவ்வளவா இனிக்கல, சாத்தானுடைய வார்த்தை அவ்வளோ இனிப்பு. ஏன்னா அவன் தானே பிடிக்கிற மாதிரி பேசுறான்ல. இல்ல, நல்ல நல்ல வார்த்தைகளை கூட சொல்றது பிடிக்கல இவங்களுக்கு, ஆனா அவனுடைய வார்த்தை பிடிச்சிருச்சு. நைஸா சொல்றான், குறுக்கு வழி சொல்றவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை ஜெபம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை, நமக்கு உடனே ஜெபம் தடுக்கல இல்ல, அதோட சேர்த்து தானே செய்ய சொல்றாங்க. ஆமா, அதுதான் குறுக்கு வழியின் இனிமை. தோத்திரம், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏராளமான குறுக்கு வழிகள் இருக்கிறது, நேர் வழி ஒண்ணுதான் இருக்கு, ஆனா குறுக்கு வழிகள் நிறைய இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நிறைய கூகுள் மேப்லாம் போய் பார்த்து குறுக்கு வழியில் சிக்கி திருப்பி ஒருத்தன் கம்மாக்குள்ள விட்டான் காரை.
பார்க்குறீங்களா? அப்படியே மலர்ந்து கிடக்கு கம்மாவுக்குள்ள. ஏன்னு கேட்டால் கூகுள் மேப் பார்த்து வந்தான். நான் பல நேரங்களில் சில வழிகள்லாம் நம்மளை கொண்டு கவுத்திரும். குறுக்கு வழி வேண்டாம். பெயிண்டராக இருக்கிறவங்க, கொத்தனாராக இருக்கிறவங்க, ஆசாரியாக இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, பல வேலைகள் இருக்கிறவங்களுக்கு குறுக்கு வழி நிறையா இருக்குது. சொல்லுவான், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற பெயிண்டரு, ஒரு நாளைக்கு டப்பாவை என்ன செஞ்சிரு, அப்படியே தூக்கிட்டு போயிரு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவ்வளோதான். அலுவலகத்தில் கொஞ்சம் ஒரு பேப்பர் பண்டல் தூக்கிட்டு போயிரு. நீ கொஞ்சமாக சிக்கனமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? எதையாவது ஒன்று பண்ணாதானே வாழ முடியும். யார் பார்க்க போறா? நீ யார் கேட்க போறா? எத்தனை வழி கிடக்குது. மஞ்சளை ஒரு மாதிரி மினுமினுக்குதுல தங்கம், தூக்கி உள்ள தூக்கி போடு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. பல குறுக்கு வழிகள் நிறைய இருக்கு. எல்லா தொழில்களிலும் குறுக்கு வழி இருக்கு. எல்லா இடங்களிலும் குறுக்கு வழி இருக்கிறது. சில நேரங்களில் குறுக்கு வழியில் போகிறவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறுக்கு வழிகள் ஒருபோதும் நன்மை தராது. தேவனை நேசிக்கிறவர்கள் குறுக்கு வழியை நேசிக்க மாட்டார்கள். ரெபேக்காள் குறுக்கு வழி சொல்லுகிறவள். யாக்கோபு அவளை நம்பினா. வேதத்தில் குறுக்கு வழிகளை சொன்னவர்கள் பலர் உண்டு. குறுக்கு வழிகளை தேடி போனவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க. எளிதான வழி, கஷ்டமான எதையும் செய்யாமல் பெறுவதற்கான வழி சொல்லுவார்கள். தவறு செய்யக்கூடிய வழியை யார் சொன்னாலும் கீழ்ப்படியாதிருங்கள். குறுக்கு வழி சொல்றவங்க, பாஸ்டர் என் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க பாஸ்டர். ஆமா, சில நேரத்தில் நல்லவங்களா கூட இருப்பாங்க. ஆனா குறுக்கு வழி சொல்றவங்க நல்லவங்க இல்லை. யோசிக்கிறீங்களா? நீங்களும் யாருக்கும் குறுக்கு வழி சொல்லாதீங்க. வேற யாரும் குறுக்கு வழி சொன்னாலும் அதை நம்பாதீங்க. குறுக்கு வழியில் கிடைக்கும் அநேகத்தை விட நேர் வழியில் கிடைக்கும் கொஞ்சம் நல்லது. பல நேரங்களில் குறுக்கு வழி வரும் பொழுதெல்லாம் நம்மை தேவன் எச்சரிப்பார். ஆனால் அதையும் தாண்டி தான் சிலர் குறுக்கு வழிக்கே போறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எச்சரிப்பு அதிகம் இருக்கும். யாக்கோபுக்கு மனசுல தோணுச்சுல்ல, நான் ரோமம் இல்லாமல் இருக்கிறேனே, அதுவும் கூட ஒரு உணர்த்துதல் தான். அப்பா என்னைய பார்த்துட்டு சபிச்சிருவாரே அப்படின்னு மனசுல சொன்னால, அதுவும் கர்த்தர் உணர்த்தினது தான். அவனுக்குள்ள தோணுது இல்லை, அதெல்லாம் உணர்த்துதல் தான். அதெல்லாம் தாண்டி அப்பாட்ட போய் அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அப்பா சொல்றாருல்ல, இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி அகப்பட்டது, அதுவும் உணர்த்துதல் தான். அப்போ கூட அவன் உண்மையை சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு, உங்க வீட்டுக்காரி தான் அப்படி பண்ணி விட்டா, நான் ஒழுங்கா தான் இருந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு, சாரிப்பா அண்ணன் வந்துகிட்டு இருக்கான், நான் சும்மா வந்தேன் அப்படி எதையோ சமாளிச்சு அந்த இடத்துல இருந்து அவன் விலகி இருந்திருந்துக்கலாமே. அப்பா கூட கேட்குறாரு, பக்கத்துல வா, உன்னை தடவி பார்க்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அப்பா அவனை சந்தேகப்படுறாருல்ல. இந்த வார்த்தை கூட யாக்கோபே உனக்கு எச்சரிப்பு தானே. மனசு படபடக்குதே. தேவன் சில நேரங்கள்ல எப்போதும் ஆண்டவர் நம்ம கூட நேரடியா பேசுறது இல்லைங்க. கர்த்தர் பெரும்பாலும் நமக்கு சூழ்நிலை மூலமா தான் பேசுறாருங்க. ஆண்டவர் நேர பேசலன்றதுனால எனக்கு கர்த்தர் வார்த்தையே தரலன்னு சொல்லாதீங்க. எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களுக்கு சூழ்நிலை மூலமா ஆண்டவர் எச்சரிப்பாரு, உணர்த்துவாரு. அதை கண்டுபிடிச்சு நம்மளை திருத்திக்கிட்டா நல்லது. நம்ம மனசுல ஆண்டவர் அந்த சூழ்நிலையை தருவார். உங்களுக்குள்ளே இருந்தும் எச்சரிப்பு கிடைக்கலாம், நமக்கு முன்னே இருக்கிறவங்க மூலமா கூட நமக்கு எச்சரிப்பு கிடைக்கலாம். ஆனால் அந்த எச்சரிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் தான் இதை நம்மளை உணர்த்துறாருன்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னா, குறுக்கு வழியை விட்டுட்டோம்னா, தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். யாக்கோபு மேல தேவன் திட்டம் வச்சிருக்கார். யாக்கோபே, நீ குறுக்கு வழியில போய் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு இல்ல, நீ ஒண்ணுமே செய்யாட்டாலும் கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. ஏசா ஆண்டவருடைய மனதுக்கு பிரியமானவன் நடந்துக்கிடல. அவன் ஆரம்பத்திலேயே, இவர் 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க தான், ஆனா ஆரம்பத்திலேயே ஏசா தாய் தகப்பனு கீழ்ப்படியாம ஏத்தியரின் புத்திரரின் மனைவி பெண்களிலே அவன் திருமணம் செய்து தாய் தகப்பனுடைய மனதை வேதனைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவினுடைய பாதைகள் தேவனுக்கு முன்னிருந்தே பிடிக்கல. யாக்கோபே, நீ அவருக்கு பிரியமானவன், ஆனால் நீ ஏன் பிரியமான, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு பிரியமான நீ ஏன் குறுக்கு வழியில் பெற வேண்டும்? நேர் வழியில் உனக்காக ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறாரே. அவர் உனக்கான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் போது ஏன் நீ குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்ள வேண்டும்?
குறுக்கு வழியை சொல்பவர்களை விட்டு விலகி விடுங்கள். இரண்டாவது யாக்கோபு செய்த தவறு ஆள்மாறாட்டம் செய்தது. நிறைய பேர் ஆள்மாறாட்டம் செய்யறாங்க. பரீட்சையிலலாம் நிறைய இப்போ MBBS தேர்வுலலாம் ஆள்மாறாட்டம் பண்ணுனதா கேள்விப்பட்டிருக்கும். வேறு ஒருத்தர் முகமூடியில் வருவது. ராகுல் காந்தியில் ஒன்று சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் க்ளோஸ்அப்ல ஒரு போட்டாவா, மங்களா ஒரு போட்டாவா, அப்படி நிறைய வாக்காளர் அட்டையை மாற்றி இருக்கிறதாக ஒரு புகார் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆள்மாறாட்டம் செய்வது, நான் அல்ல அவன், அவன் அல்ல நான் அப்படின்னு வேற ஆளை காமிக்கிறது. உமது மூத்த மகன் ஏசான்னு சொல்றான். இவன் நன்மை பெறுவ சலுகை பெறுவதற்காக நான் வேறொருடைய பெயரை பயன்படுத்த வேண்டியதில்லை. நான் என்னை மறைத்து கொள்ள வேண்டாம். உங்களை மறைச்சிக்கிட்டு நீங்க ஒரு நன்மையை பெறணும்னு அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதாவது பொய் சொல்லி நீங்கள் சலுகை பெற வேண்டியதில்லை. அரசாங்கத்தின் சலுகைகளா இருக்கலாம், அல்லது வேற அதை தாண்டிய சில சலுகைகள் நன்மைகளா இருக்கலாம். வெளிப்படையாக நான் தான் என்று சொல்லி பெறுங்கள். இன்னொருவருடைய பேரில் செய்யாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு லாபமானாலும் சரி, எவ்வளவு லாபமானாலும் சரி, அது நமக்கு வேண்டாம். சொல்லுங்க, எவ்வளவு லாபமானாலும் சரி, எவ்வளவு லாபமானாலும் வேண்டாங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்கிறேன், ஆனால் குறுக்கு வழி எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. என்கிட்டே ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பாவம் நீங்க ரொம்ப ஓட்டு கட்டடத்தில் ஆராதனை நடத்துறீங்க. முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓட்டு கட்டடத்தில் நீங்க ஆராதனை பண்றீங்க, சொந்த இடம் வாங்காம கஷ்டப்படுறீங்க. நீங்க ரொம்ப எளிமையா ஒரு வழி, நீங்க என்ன செய்ய கஷ்டப்பட வேணாம், கேரளா பார்டரை தாண்டி இந்த பார்சலை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு. பார்டரை தாண்டி கொடுத்தா பார்சல், என்ன பார்சல்னு? தங்க கட்டிங்க. நான் அதை விசாரிச்சு பார்த்தேன். நம்ம சர்ச்சைக்கு அப்போ ஒருத்தர் நகைக்கடையில் வேலை செய்ய வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் ஒதுங்கிக்குவாங்க, ரொம்ப ஆபத்தா இருக்கு, பார்டரை தாண்டி கொடுக்கறதுன்றதே பெரிய பிரச்சனை, அது லீகலா கிடையாது அப்படின்னு சொன்னா. நான் வேற என்னமோ இருக்குமோ நினைச்சேன். நமக்கு ஒரு ஆசை வரும்ல, நமக்கு ஒரு சொந்த இடம் வாங்கிடலாம்னு. ஹலோ, நீங்கன்னா ஆசையே இல்லாத மாதிரில இருக்கு, சன்னியாசி மாதிரி இருக்கீங்களே. ஆசை வருமா வராதா? ஆசை வரும். ஆனா அந்த ஆசை சரியான ஆசையா இருக்கணும், சரியான பாதையில் அதை கொண்டு போகணும். அப்புறம் சொல்லிட்டேன், வேண்டாம் ஐயா, அந்த பொழப்பே எனக்கு வேண்டாம், நான் இந்த ஓட்டு கட்டிடத்திலே கடைசி வரைக்கும் ஆராதனை நடத்தினாலும் பரவாயில்ல, அந்த பணத்தில் வந்து இடம் வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டேன். ஏராளமான நம்ம மேலேயே ஒரு இது இருக்கு, என்னன்னு தெரியல, நம்மளே தேடி வரானுவன். அல்லேலூயா. பாஸ்டர் மர பூரா பிடிக்கானு. உங்களுக்கு ஒரு 16,000 கோடி எனக்கு சாங்ஷன் ஆச்சு. ஆச்சரியப்படுறீங்களா? 16 ஒரு கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது, 16,000 கோடியாம். தலை சுத்திருச்சு எனக்கு. லண்டன்ல இருந்து உங்களுக்கு மெயிலில் வந்துட்டே இருக்கு, ஒரு வக்கீல் என்னெல்லாம் ஏமாத்துறானு, கவனமா இருங்க. உங்களுக்குலாம் அப்படி வந்திருக்கா? ஏதாவது யாருக்காவது அப்படி? அந்த ஒரு ஆள் வந்திருக்குல்ல. அல்லேலூயா. நம்ம குரூப்ல ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு சொல்லிட்டாங்க, ஒரு அம்மா கேன்சர்ல செத்து போ. அந்த அம்மா தான் சொல்லுது, முதல்ல மெயில் அடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப கேன்சர் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சொத்து, கோடிக்கான சொத்து இருக்கு, நான் சாவ போறேன், யாருக்காவது ஊழியம் செய்யறவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன்னு. பரவாயில்லையே, நம்ம ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்டு ரொம்ப நாளா ஆலயத்துக்கு இடம் அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ தேவன் தான் ஜபத்தை கேட்டாராக்கும்னு நானும் மெயில் திருப்பி அனுப்புறேன். அவங்க 2-3 மெயில் அனுப்பி கடைசியில் உங்களுக்கு செக்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு லண்டனில் அங்கே உள்ள பேங்கில் உள்ள செக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. பார்த்தா ஒரிஜினலாக லண்டன் பேங்கினுடைய அந்த செக்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அடுத்து வந்து வக்கீல் பேசுகிறாரு, என்னையே தான் வந்து அனுப்பியிருக்காங்க, அதனால நீங்கள் வந்து நான் இந்தியாவில் வந்து உங்களுக்கு அந்த செக்கை வந்து என்ன செய்கிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பேசி ஒரு வாரம் பேசி கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் என்ன செய்யுங்க, எனக்கு போட்டு விட்டுருங்க, எனக்கு பிரயாண செலவுக்கு வேணும். நான் யார், அவனுக்கு அண்ணன். நான் சொன்னேன், எனக்கு தான் 16,000 கோடி வருது இல்லை, அதில் 1 கோடியே எடுத்துக்கோடா. 5 லட்சம்லாம் இல்லை, 16,000 கோடியில் 1 கோடியை தூக்கிக்கோ. போனா போது 15,000 கோடியில் இன்னும் எவ்வளோ இருக்கு, ஏகப்பட்ட 1 கோடி போனா போட்டும் அப்படின்னா அதோடு செத்தமே காணும். செத்தே போயிட்டாப்போ. அல்லேலூயா. பூரா பிராடு பயில அலைறானோ, குறுக்கு வழி சொல்றதுக்கு ஊர்லாப்பட்ட பேரு. கவனமா இருங்க. நம்ம ஊர் ஆட்கள் நிறைய பேர்
கலத்தி கொடுத்தாலாம் நிறைய இருக்கு. காசு அனுப்பி ஏமாந்த ஆள்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்க தான் ரொம்ப இறக்க குணமா, அதனால நம்மளை தான் தேடி வரானுவ. ஆமா, ஏசுனார் பிள்ளைகளாம் ரொம்ப இறக்கமா இருப்பாங்கன்னு நம்மளை தேடி வரானு. ஒரு பைசா சும்மா ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டான். ஏமாத்து பேரோல் நிறைய இருக்கிறாங்க. குறுக்கு வழியில போயிடாதீங்க, குறுக்கு வழியை தேடாதீங்கன்னு சொல்றேன். ஆள் மாறாட்டம் பண்ண வேண்டியது இல்லை. சட்டப்படி சலுகைகளை பெறுங்க. ஒன்றும் இல்லை பிரதர், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், ஒரு கையெழுத்தை மட்டும் போடுங்க. நான் வந்து கிறிஸ்டியன் இல்லைன்னு ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. உங்களுக்கு எதுக்கு நான் ஆள் மாறாட்டம் பண்ணணும்? நானே தான், என் மூஞ்ச நல்லா பார்த்துக்கோ, நானே தான் காமிங்க. உங்களை மறைச்சி உங்களை இல்லைன்னு சொல்லி ஏசப்பாவை மறுதளிச்சிட்டு ஒரு நன்மையை நீங்க பெற வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சேர்ல உட்கார்றதுக்கு பதிலா நான் ஆண்டோடைய பிள்ளைதான்னு பாயில கூட உட்காந்துக்கிறேன். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமா தேவை. யாக்கோபே, நீ ஆள் மாறாட்டம் பண்ணாட்டாலும் நீ உண்மையா இருந்தா உனக்குன்னு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்றத மறந்துடக்கூடாது. மூணாவது, தான் சாதிக்காததை சாதித்ததாக சொன்னான். 19ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. வேட்டையாடி, ஸ்தோத்திரம், வேட்டையாடி கொண்டு வந்ததாக சொல்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். யாக்கோபு தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாக ஏசா, நீர் சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை. நல்லா சொல்லுங்க, நல்லா பாருங்க. நான் வேட்டையாடினானவன் அந்த அங்க ஒரு பைய கஷ்டப்பட்டு அம்பு வில்லு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மரமா போய் அடிச்சுக்கிட்டு அலையிறான். இங்க ஈஸியாவும் சொல்லிட்டான், நான் வேட்டை. சிலாக்கலாம் ஒண்ணுமே செஞ்சிருக்காது. நான் 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 சொல்றதுல ஐயோ சிலர்லாம் பயங்கரமா இருப்பாங்க. நான் தான் சும்மா பீத்திக்கிட்டு அலையப்படாது. நான் தான். ஒரு அம்மா வாயாம சொல்லும், என் குடும்பத்தை நான் காப்பாத்தி தூக்கி நிறுத்திட்டு நாக்கும். ஆமா, இந்த பிள்ளைகளை பார்த்து நான் 3-4 வீட்டில் பிள்ளைகளை பூரா அவங்களுக்கு அதை செய்கிறேன், பீஸை கட்டுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். அந்த காலையில் அந்த மனுஷனுக்கு காலையில் 100 ரூபா கேட்பாரு, அவருக்கு வேற கொடுக்குறேன். என்னதான் நான் செய்ய முடியும் பாஸ்டர்? குடும்பத்தை எவ்வளோ தான் தாங்க முடியும்? நான் இல்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிரும் பாஸ்டர். அதனால நான் தான் எல்லாம் பார்த்து பண்ணுறேன். இதையும் அங்கே அக்காமாருக்கு மைனிமாருக்குலாம் மொய் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன் பாஸ்டர்னு. கடைசியில் பார்த்தா இந்த அம்மா ஒரு வேலை செய்யறதில்ல, பூரா அவர் சம்பளம் தான். நம்ம வேலைக்கெல்லாம் போகலங்க, அவர் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, அதை வாங்கி இவளுக்கு பங்கு வைக்கிறாராம். இதை நான் தான் பார்க்க நெஞ்சில் அடிச்சு, எதுக்கு அந்த வீண் பொருளி, எதுக்கு அந்த பீத்தல்லாம் வேண்டாங்க, பழைய டப்பாலாம் வேண்டாங்க, விட்டுருங்க. இன்னொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கை மறைச்சிட்டு அந்த இடத்துல நம்மளை கொண்டு வைக்கிற தப்பு தானே, அம்மாவா இல்லையா? அவருடைய உழைப்பு இருக்குன்றது ஏன் மறைக்கிறீங்க? இன்னொருத்தர் சாதிச்சதை ஏன் சாதனையா ஏன் சொல்றீங்க? சிலர்லாம் அப்படி அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. கொஞ்சம் நேரம் நான் தான் இன்னைக்கு அவன் வேலையில் இருக்கான்ல, நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். இந்த ஆளுக்கு அந்த சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு அப்படி இருக்காது. காரணம் யாரு? அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னதுனால தாங்க அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று புருடா விட்டுட்டே இருப்பாங்க சிலருக்கு. பொய்னா பொய். அல்லேலூயா. ஏகப்பட்ட பேர் திரியிறாங்க, பொய்யா சொல்லிட்டு திரு. நான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நானும் காமராஜரும் பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சிலர்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிரபாகர் எனக்கு தெரியும், ஆமகர்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாள். நிறையா இருக்கு, ஏகப்பட்ட ஆள் நிறைய அலையுது, சம்பந்தமே இல்லை. நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு பயங்கரமான ஆள் ஏகப்பட்டது. நான் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் தான் முடிஞ்சுது, அப்படிலாம் வேண்டாம். 4வது, நீ சொன்னபடி செய்தேன். ரொம்ப ரொம்ப சொல்கிறான். அம்மா சொன்னபடி செஞ்சுக்கிட்டு யார் சொன்னபடி செஞ்சு சொல்கிறான்? ஆமாம், நீ சொன்னபடி செய்தேன். நான் சொன்னது பூரா அம்மா சொன்னபடி. ஏகப்பட்ட நாடக மேடையில் ஆடிக்கிட்டு நாடக ஒப்புமை மாதிரி நிறையா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து நின்றுட்டு நீர் சொன்னபடி செய்தேன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு தானே. சவுல் சொன்னால சாமுவேல்கிட்ட, நீர் சொன்னபடியே செய்துட்டேன், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அப்போ கேட்குறாரு, பின்னாடி கேட்குற சத்தம் என்ன? நீ என்ன மறைச்சாலும் கர்த்தர் பார்க்காம இருப்பாராங்க? மனுஷங்கிட்ட மறைச்சிடலாம், கர்த்தர்கிட்ட மறைக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு நாளும் அப்படி சொல்ல வேண்டாம். ஆமேன். அப்படி சொல்றதுக்கு என்ன நாம சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை தான் என்ன செய்யணும்னா, அம்மா ஒழிச்சு வச்ச பாயாசத்தை பூரா தின்னுட்டு நான் திங்கலான்னு சொல்லும். இங்கே பூரா சேமியா ஒட்டிக்கிட்டு இருக்கும், நான் தொடவே இல்லைங்கும். எப்ப சேமியா தான் வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கப்பா. யாக்கோபே, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீர் சொன்னபடி சரி, ஏன் பொய் சொல்லணும்? அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. 5வது, தான் செய்த தவறுக்கு கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தினான். 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ஈசாக்கு குமாரன் நோக்கி, இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஆகப்பட்டதுன்றான். உம்முடைய தேவனாகி கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். நான் செய்யறதே பொருளி, செய்யறதே அட்டூழியத்தனம், இதுல கர்த்தர் செய்தாராம். என்னங்க அநியாயமா இருக்கு. ஒரு நாளும் நாம் செய்யும் தவறுக்கு கர்த்தரை
அதுல கூட்டாளி ஆக்கிடக்கூடாது. தவறு செய்கிறவனுக்கு கர்த்தர் கூட்டாளி ஆக மாட்டார். தப்பு செய்கிறவனுக்கு ஆண்டவர் கூட்டாளி ஆகவே மாட்டார். யாக்கோபு அவனே தப்பு செஞ்சுக்கிட்டு அதுக்கு கர்த்தரை சேர்த்துக்கிறான். உங்களுக்கு பாதி எனக்கு பாதி ஆண்டவர், உங்க நாமத்தை யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஆண்டவர் பேரை சொல்றான். ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அவருடைய பெயரை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று மறந்து விடாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் சொன்னார்னு சொல்ற ஆள்லாம் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க சில நேரத்தில் நம்ம ரொம்ப உன்னத நிலைமைக்கு போன மாதிரி காமிக்கிறதுக்காக சிலர்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னாரு, என் கூட ஆண்டவர் நேற்று பேசினார் ராத்திரி, நானும் அவர் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், விடிய விடிய ஏன்னா பக்கத்து பாடிட்டு பேசியிருந்த மாதிரி நானும் அவர் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு இதெல்லாம் அவர் ஒரு டிராயிங் போட்டு கொடுத்தாரு. அவர் அப்படிலாம் சும்மா பிரிலாக விடுவாங்க. வீடு கட்டுறதுக்கு அவர் தான் மேப் போட்டு கொடுத்தாரு. ராத்திரி வந்து எனக்கு டீ போட்டு கொடுத்தாரு. இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தார் அப்படி. அல்லேலூயா. ஒரு டிவி ஓனர் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு தெரியும், என் மனைவி பாயாசம் சூப்பராக செய்வா, ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார்னா என் மனைவி பாயாசம் தான் குடிப்பார். அதை தான் கேட்பாரான் வந்தவொடனே. ஏசுனார் வந்தவொடனே எங்கே சோபியான்ட்டானோ. அல்லேலூயா. ஆமாம், அந்த அம்மா பேர் சோபியா. சிஸ்டர் உங்களே இல்லை இருக்காங்களா? அந்த ஊழியக்காரர் மனைவி பேர் சோபியா. சோபியா, பாஸ்டர் இயேசுனார் வந்துட்டாரு, ஃபேவரட் பாயாசத்தை செய்யின்று வரான். அநியாயமா இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் குளிக்கும் போது இயேசுனார் சோப் போட்டுல விடுவாராம். எந்த லெவலுக்கு இயேசுனார் இறக்கிட்டாங்க பத்திலா. இயேசுனார் சொல்லுவாரு, டே பயிலுலா, சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கேன், நீ சோப் போட விட்டியலடா. நிறைய பேர் அப்படிதான். அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு காமிக்கிறதுக்காக இயேசுநாதரெல்லாம் இப்படி எல்லாம் வியாபாரமாக்க கூடாதுங்க. அது செய்யவே கூடாது ஒரு நாளும். அவருடைய குவாலிட்டி எங்க இருக்கு, அவருடைய மகிமை எவ்வளோ இருக்கு, அவரை எவ்வளோ தாழ்த்த முடியுமோ ஒரு நாளும் அவருடைய மகிமையை தாழ்த்திடவே கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்றத மக்களும் நம்புறாங்க. ஜனங்க வந்து வசனம் படிக்காதனால இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவரை வந்து பேசுறவங்க கூட பின்னாடி போகுதுங்க, என்ன சொன்னாலும் கேட்குதுங்க. அதான் ஏமாத்துறவங்களுக்கு ரொம்ப இதாயிடுது. பரலோகத்துக்கு அடிக்கடி போறாலாம் இருக்கு. ஒரு நாளும் பொய் சொல்லி ஆண்டவரை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லைங்க. பொய் சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை பாருங்க, சாட்சி சொன்னா கூட, ஆண்டவருடைய நாமத்தை சாட்சி சொன்னா கூட உண்மையை சொல்லி தான் சாட்சி சொல்லணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு சொன்னா மக்கள் நம்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்கன்றதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போடக்கூடாது. நான் எனக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதை மட்டும்தான் சொல்லணும், அதை மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய சாட்சி ரட்சிக்க போறது இல்லை, கர்த்தர் தான் ரட்சிக்க போறாரு. அதனால என்னமோ நான் சொல்ற சாட்சினால ரட்சிக்கப்பட்டுருவாருன்றதுக்காக என் வாழ்க்கையில வந்து நடக்காதெல்லாம் நடந்ததாக சொல்லி ஒருத்தரை நம்ப வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் வாழ்வில் நடந்ததை மட்டும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை, அப்படி இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தான் செய்த தவறுக்கு கர்த்தருடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு அவன் முன் வந்துட்டான். அல்லேலூயா. ஏன்னா ஈசாக்கு அப்பதான் நம்புவான்னு, கர்த்தரை சொன்னாதான் ஈசாக்கு நம்புவான். அப்படியெல்லாம் ஆள்லாம் இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் இங்கே வருவாங்க, அவங்க வந்து கேட்பாங்க, தோத்திரம் பாஸ்டர்மாங்க, தோத்திரம், நான் வந்து ஆரப்பாளையத்தில் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டானுவா பாஸ்டர், எனக்கு காசு வேணும், போகிறதுக்கு வழி இல்லை, காசு கொடுங்க. நான் ஒரு ஆளுக்கெல்லாம் புரோட்டாலாம் வாங்கி கொடுத்து பாவம், தோத்திரம் வேறு சொல்லியிருக்கான்ல, நமக்கு சோத்திரம் சொன்னாவே நம்ம வாங்கிடுவோம் பாருங்களேன். அழகாக பேசுகிறான் ஐயா, அழகாக பேசுகிறான். நான் வந்து கர்த்தருடைய கிருபையினால நான் வந்து கேரளாவில் வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னே அந்த அட்ரஸுக்கு நான் ஃபோன் பண்ணி அங்கே கேட்குறேன். அங்கே அப்படி ஒரு ஆளே இல்லைன்ட்டானு. அவன் நம்பரை கொடுத்து பேசினான். அப்புறம் கடைசியில் பார்த்தா போன பிறகு இவன் அவனை மிரட்டியிருக்கான். அந்த ஏரியா இல்லைன்னு சொன்னியா, வந்து உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பிராடு பையில கூட தோத்திரம் சொல்கிறான் ஐயா, கர்த்தருடைய கிருபையினாலேன்னு கூட சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தன்னை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க. நாம் ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது, தேவனுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. யாக்கோபு ஆறாவதாக துணிகரமான காரியம் செய்தான். துணிகரமான காரியம். துணிகரம்னா என்னங்க? யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு
அவன் பயன்படுத்தின அந்த பாதை தப்பா போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? துணிகரம். தவறான பாதை யாக்கோபு தேர்ந்தெடுக்கிற காரணமே அவனுக்கு துணிகரம் இருந்துச்சு. துணிகரமான பாவம்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்துல தப்புன்னு தெரிஞ்ச பிறகும், அதுக்கப்புறமா உணர்த்தின பிறகும், தவறுன்னு தெரிஞ்ச பிறகும், மறுபடியும் எவ்வளவோ ஆண்டவர் நம்மளை மாத்தின பிறகும் அதுல உறுதியா நின்று தப்பான பாதை தெரிஞ்சும் அதுல போறது, இன்னும் சொல்ல போனா அந்த தப்புக்கு பின்னாடி ஒரு பின்விளைவு இருக்குன்னு தெரிஞ்சும் செய்யறது இருக்குல்ல, அது ரொம்ப துணிகரம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தரணும்னு தாவீது ஜெபம் பண்றதை நம்ம பைபிள்ல படிக்கிறோம். மனசாட்சி உணர்த்தியும் செய்தான். தகப்பன் சந்தேகப்பட்ட பிறகு அதை செய்தான். நிறைய விஷயத்துல பைபிள படிச்சுன்னா அவன் முறைப்படி யாக்கோபு தகப்பன்ட்ட என்னை ஆசீர்வதின்னு கூட கேட்டிருக்கலாமே. ஆமாவா இல்லையா? அவனுக்கு யாக்கோபு போய் தகப்பன்ட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா இந்த மாதிரி கேள்விப்பட்டு அம்மா சொன்னாங்க, நீங்க அண்ணனை காட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, அவன் சமைச்சு தர சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் தாங்கப்பான்னு சொல்லியிருந்தா, இரு ஃபர்ஸ்ட் அண்ணன் அவனை ஆசீர்வதிச்சுட்டு உடனே என்ன செய்யற ஆசீர்வதிக்கிறன்னு ஏசாக்கு கொடுக்க வேண்டிய 10ல் ஒரு 7 கொடுத்துட்டு ஒரு 3 ஒதுக்கியிருப்பார். நான் நம்புறேன். அப்படி நேர் வழியில் அவன் போயிருந்தான்னா அப்பா நிச்சயமா ஆசீர்வதிச்சிருப்பார். அன்பானவர்களே, ஆனா அப்படி செய்யல. தவறான வழியில கிடைக்கிற முழு ஆசீர்வாதத்தை விட நேர் வழியில கிடைக்கிற பாதி ஆசீர்வாதமே பெரியது. அன்பானவர்களே, யாக்கோபு நினைக்கலையே எப்படினாலும் பறச்சிட முடியுமா, தெரிஞ்சிருந்தானே, தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கூட யாக்கோபு அதை பத்தி சிந்திக்கலையே. அல்லேலூயா. யாக்கோபு இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தினதுனால அவனுக்கு ஏற்பட்ட பின் விளைவுகள் என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பா கிட்ட கெட்ட பேரு. யாக்கோபை பத்தி அப்பா இதுவரைக்கும் அப்படி பேசினதில்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் தந்திரமானவன்றார். அப்பா நம்மளை பார்த்து ஒரு தந்திரக்காரன் சொன்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க அப்பா உங்களை பார்த்து அவளா சூனியம் பிடிச்சவா, அவ தந்திரக்காரி அப்படின்னு உங்க அப்பா சொன்னா உங்களுக்கு மகிமையானதா? இல்லை, அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த வார்த்தை அப்பாட்டிருந்து வரக்கூடாது இல்லை. யாக்கோபுக்கு அந்த வார்த்தை அது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அண்ணங்காரன் இவனை என்ன சொன்ன தெரியுமா? 2ஆம் தரம் என்னை மோசம் போக்கினான். யாக்கோபு மோசம் போக்குறவன்னு ஒரு பேரு அண்ணங்கிட்ட இருந்து வந்துருச்சு. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்க உயர்ந்ததுனால ஒருத்தர் அழுகிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொருத்தர் அள வச்சு உயர்வது தான். நீங்க உயர்வதால் ஒருவர் அழுதால் தவறில்லை. நீங்க ஒருவர் அழுவதனால் உயர்ந்தால் தவறு. உங்களுக்கு குழப்பமா இருக்குங்கள? கர்த்தர் உங்களை உயர்த்திட்டாரு, அதை பார்த்து ஒருத்தன் அழுகுறான், அழுதுட்டு போட்டும். ஆண்டவர்ல உங்களை உயர்த்துறாரு, அதை பார்த்து வயிற்றுல இடிச்சுட்டாலும் இடிக்கட்டும், நெஞ்சல் அடிச்சு அடிச்சுக்கிட்டும். கர்த்தர் உயர்த்துறதுனால. ஆனா நீங்களா ஒருத்தனை அள வச்சு நீங்களா உயர்றது தப்பு. யாக்கோபு அதை தான் செய்தான். யாக்கோபு இப்படி செய்ததுனால பின் விளைவு என்ன? தனித்து விடப்பட்டான். இதுவரை ஒரு நாளும் தனியாக இல்லாத இப்போது தனித்து நிற்கிறான். காட்டில தனியான வனாந்தர பகுதியில் கல்லு தலைக்கு வச்சிருக்கான்ல. என்னைக்கு ஒரு நாள் கல்லு வச்சு படுத்ததே கிடையாது. முறை கல்லு வச்சு படுக்கான் தலைக்குள். கொடிய விலங்குகள் அன்னைக்கு ஒருவேளை அவனை தாக்கி இருக்கலாம். தேவன் அவனை காத்தார். அம்மா சொல்றா, கொஞ்ச நாள்ல உன்னை திருப்பி கூப்பிட்டுக்கிறேன். அப்படிதான் அனுப்புனா, அண்ணன் வீட்டுக்கு போ. அந்த பைபிள் அப்படி சில நாள்னா எவ்வளவுங்க? 21 வருஷமாங்க. கூப்பிட்டாங்களா? ரெபேக்கா கூப்பிட்டாளா? குறுக்கு வழி சொல்ற ஆள் பூரா இப்படித்தான் சொல்லும். பார்த்துக்கலாம், ஓ கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் கையை கழுவிடுவான். குறுக்கு வழி சொல்றவங்க நம்பி ஆத்துல குதிச்சுறாங்க. குறுக்கு வழி சொல்ற ஆளை நம்பி இறங்கிறாதீங்க எதுலையுமே. பரவாயில்ல, அவங்க சொல்ற அனுபவசாலி, அவங்க ரொம்ப வருஷமா அந்த குறுக்கு வழியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்மளை தான் அவங்கள இப்போ உள்ள விடுறாங்க. பரவாயில்ல, குறுக்கு வழியில போலாம்னு மாட்டிக்கிட்டோம்னா கடைசியில் சிக்கல் தான். குறுக்கு வழி சொன்ன ரெபேக்காள் யாக்கோபை காப்பாற்றவில்லை. நல்லா கவனிச்சுக்கோ. ஒதுக்கிட்டா, கை கழுவிட்டா. ஏசா கையிலிருந்து ரெபேக்கா காப்பாத்திருக்கணுமே, காப்பாத்தலையே. நீ போய்விடு என்று அனுப்பிதானே விட்டா. அவனை அனுப்பிவிட்டாளே, கை கழுவி விட்டாளே, திரும்பி கூப்பிடவில்லையே. அவனாகத்தானே பிரச்சனை முற்றி வந்தான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ரெபேக்காளுக்கு முக்கிய குறியாக இருந்தால் கடைசி வரைக்கும் யாக்கோபோடு துணையாக இருந்திருக்க வேண்டுமே. இல்லையே. உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கு வழி சொல்லுகிறவள் நம்பி எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அல்லேலூயா. சரி, அனுப்பின இடமாவது ஏதாவது நல்ல ஒரு இடமா இருக்கட்டுமா? அது ஒரு சோழவன் தானே அனுப்பி ஒரு பக்கத்தில் ஏதாவது செழிப்பான ஒரு இடத்துக்கு அனுப்புனா பரவாயில்லையே. அவன்
அவன் ஒரு பெரிய பிராடு, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். லாபான் சாதாரணமான ஆள் கிடையாது, எஜுகேட்டு காக்க விட்ட மாட்டான். அவன் மணலையே தங்கமாக்க நினைக்கிற ஆளு. அவங்கிட்ட தான் ரெபேக்கால் அனுப்பியிருக்கா, எங்க அண்ணன் வீட்டுக்கு போ. என்ன அவங்க அண்ணன் ரொம்ப ஓகே மாதிரி. அல்லேலூயா. சில ஆட்கள்லாம் அவங்க அண்ணன்மார் தம்பிமார் விட மாட்டாங்க. சகோதரிகளே, உங்களை நான் ஒன்றும் சொல்லலை. உங்க அண்ணன்மார் தம்பிமாரை குறித்து உங்க வீட்டுக்கார்ட்ட என்ன பெருமையா பேசுறீங்கல்ல. அண்ணன்மார் என்னதான் இருந்தாலும் மறைச்சு பேசுவாங்க. ஹலோ, எங்க அண்ணன் என்னங்க, எங்க அண்ணன் அப்படி என்ன இப்படி என்ன. ரெபேக்கா அண்ணனை பத்தி புகழ்ந்து தான் அனுப்புறா, போ அங்க போய் கல்யாணம் முடிச்சுக்கோன்னு. ஆனா தாய்மாமனை பத்தி யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியல. போனா தான் தெரியுது, இல்லாதி வில்லனா இருக்கான். இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலையும் 10 முறை சம்பளத்தை மாத்திட்டானா. ஒரே ஒரு காரணம், யாக்கோபே உன்னை உங்க அம்மா அனுப்பல, நீ ஏமாத்தினதுக்காக உன்னை ஏமாத்ததுக்கு ஒரு ஆள்கிட்ட அனுப்பி உன்னை உருவாக்குறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டான்ல யாக்கோபு. ஒரு வழி வந்துட்டான். 7வது, சகோதரனுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்தான் யாக்கோபு. இன்னொருத்தருக்கு போக வேண்டியதுதான், அதை தட்டி பறிச்சான். தானாக வரலாம், ஆனா இன்னொருத்தருக்கு போக வேண்டியதை தட்டி பறிக்காதே. அல்லேலூயா. பெரிய தவறு, பெரிய தவறு. இன்னொரு, நான் பழைய ஊரில் ஊழியம் செய்யும்போது ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்துச்சு. ஒரு வீட்டில் பெண் பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அந்த வீடு முன்னாடி ஒரு 3 வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, எங்கே போகிறீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை அப்படின்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்காரங்க இங்கே ஒரு பொண்ணு இருக்கு வாங்கன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் டீம் முறுக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி காப்பியெல்லாம் போட்டு, அவங்க நம்ம ஆட்கள் தெரிஞ்சவங்க அந்த வீடு. அப்போ நான் ஒரு வாரம் கழிச்சு போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, வழியிலே மடை கூட்டு போய் நிச்சயம் முடிச்சிட்டாங்க பாஸ்டர். தட்டி பறிப்பது, மாப்பிள்ளைய கூட தட்டி பறிக்காங்க. வேலையை தட்டி பறிப்பது, சம்பளத்தை தட்டி பறிப்பது, சொத்துக்களை தட்டி பறிப்பது. அம்மாவையும் அப்பாவையும் நைஸா கூட்டு போய் அல்வாவையும் கொடுத்து கையெழுத்து வாங்கிறான். ஐயா, தட்டி பறிக்கிறானே, தட்டி பறிக்கிறான். ஒரு நாளும் தட்டி பறிக்காதீங்க. இன்னொரு வாழ்க்கை உரியதை நீங்க ஒரு நாளும் ஏமாத்தி தட்டி பறிக்காதீங்க. யாக்கோபு தட்டி பறித்தான். இந்த வேலையை ஒரு நாளும் செய்யக்கூடாது, இந்த வேலையை ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளை, அறிந்திருந்தும் இழந்த ஆசீர்வாதம். நான் முதல்ல சொன்னேன், அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா யாக்கோபுக்கு இல்லை. 2, அறிந்தும் இழந்த ஆசீர்வாதம். யாக்கோபு அறியாம ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். ஏசா அறிந்தும் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஏசாவுக்கு தெரியும் தேஷ்ட புத்திர பாகம்னா என்ன விலை, அதோடைய மதிப்பு என்னன்னு ஏசாவுக்கு தெரியும். தேஷ்ட புத்திர பாகம் என்பது மூத்த மகனுக்கே உரியது. அது வேண்டாம் என்றாலும் தானாக வருவது, அது கோத்திர தலைவனாகுவது, குடும்ப தலைவனுக்கான இடம். அது 2 மடங்கு ஆசீர்வாதம். தேசபுத்திர பாகத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஒட்டி அடங்கி இருக்கு. இது எல்லாமே ஏசாவுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது, களைத்து வரும்போது, யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். பைத்தங்கூழ் சிவப்பா இருக்கு, பார்க்க அட்ராக்ஷனா இருக்கு. ஏசா பார்த்த உடனே அவனுக்கு அதுல ஈர்க்கப்பட்டுட்டான். யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். சொல்றான், எனக்கு கொஞ்சம் கொடு. யாக்கோபு சொல்றான், விவரமான ஆளு, நான் தாரேன், ஒரு டம்ளர் வாங்கிக்கோ குடி, ஆனா உன் சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டும் எனக்கு விற்று போடு. விலைக்கு வாங்கிட்டாங்க. சேஷ்டபுத்திர பாகத்தின் விலை என்ன? 1 டம்ளர் பைத்தங்கூழ் தான். எங்க எங்கேயாவது நடக்குமா அது? ஏசா அற்பமாக எண்ணினான், பைபிள் இருக்கு. சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினான். அன்பானவர்களே, ஏசா இழந்த ஆசீர்வாதம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு விலையேறப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை வெறும் உணவுக்காக, வெறும் கூழுக்காக இழந்துட்டானே. நான் 5 விஷயம் சொல்றேன். ஏசா யாக்கோபு குறுக்கு வழியில போறதுக்கு காரணம் 7 சொன்னேன். ஏசா இழந்ததற்கான ஒரு 5 காரியம் சொல்றேன். 1 எதிர்கால உன்னதமான ஆசீர்வாதங்களை அற்பமாக எண்ணி நிகழ்கால ஆசீர்வாதத்துக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த அற்பமான ஆசீர்வாதத்துக்காக உன்னத ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்னா விட்டுட்டான். கூழ் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது, உன்னதமான சேஷ்ட புத்திராக பெருசா தெரியல.
இன்னைக்கும் உலக நன்மைகளை பெருசா நினைச்சு பரலோக நன்மைகளை அற்பமா நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஏசா யாருக்கு உதாரணம் தெரியுமா? தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. நம்மை ரட்சித்த, நமக்காக ஜீவனை தந்த இயேசுவோடு கூட நம்முடைய நித்திய காலத்தை அனுபவிக்க போகிறோம். மரணமே இல்லாமல் இயேசுவோடு வாழ்கிற உன்னத வாழ்க்கை ஒன்று இருக்கு. பரலோகத்தின் மேன்மை ரொம்ப மேன்மையானது என்று பைபிள் சொல்லுது. அவர் வரும்போது அவரை நாம் சந்திப்போம், அவரோடு கூட வாழ்வோம். ஆமென், ஸ்தோத்திரம். வறுமை இல்லை, நோய் இல்லை, பிணி இல்லை, கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நித்தியமான வாழ்க்கை ஒன்றை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அது சிலுவையில் சம்பாதித்த பெரிய ஆசீர்வாதம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட இந்த பூமிக்குரிய சில விஷயங்களை ஒட்டமல் கூல் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்காக எல்லாம் இயேசுவை மறந்து போகிற மக்களுக்கு இவன் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான்னு மோசையை பற்றி பைபிள்ல சொல்லியிருக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம்யா. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தின் இம்மைக்கான ஆசீர்வாதங்கள் வேண்டாம். அற்பமான சந்தோஷம், ஒரு நிமிடத்தில் சந்தோஷம், தற்காலிகமான மகிழ்ச்சி, இவைகள் எல்லாம் வேண்டாம். தேவனோடு இருக்கிற வாழ்க்கை போதுன்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ரெண்டாவது, ஏசா வாழ்க்கையில இருந்த இழப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, காத்திருக்கும் மனநிலை இல்லை. விசுவாசிகளே, காத்திருக்கும் மனநிலை இல்லைன்னா நம்ம அந்த உன்னத ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஏசா போல இழந்து விடுவது காரணம் காத்திருத்தல் இல்லை. ஏசா அவசரம், அவனுக்கு இப்பவே கொடு ஒரு டம்ளர். கொஞ்சம் ஏசா பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அவன்கிட்ட நான் விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். தேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் தந்து ஒரு கூழ் குடிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி என்ன அவன் வாழ்க்கையில் உயிரா போகுது? சாக போகிறேன், இதுக்கெல்லாம் சாவாங்களா? ஒரு டம்ளர் கூழ் குடிச்சவன் உயிர் வந்துருச்சாமா? இயேசு கிறிஸ்து 40 நாள் பட்டினி கிடந்தார். ஐயா, கல்ல அப்பமாக்கி சொன்னா சாப்பிட்டாரா அவரு? ஏசாவை நீ எந்த இடத்துல நீ சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனாயோ, ஏசா எந்த இடத்துல தோற்று போனானோ அந்த இடத்துல இயேசு ஜெயித்தார் இல்லையா? அதான் சொல்றான், பசியா 40 நாள் சாப்பிடல. ஏசால 40 நாள் கிடையாது, கொஞ்சம் வேட்டையாட்டி வந்து காலையை தின்று தான் போயிருக்கான். காலையில் சாப்பிட்டு போய் மத்தியானம் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். களைப்பு தான், அவ்வளவுதான். சோப்பான கூழ் குடிக்கலாம். உள்ள போனீங்கன்னா மண்பானையில் தண்ணீருக்கு எடுத்து குடிய. ஏசாவுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா அந்த வீட்டில்? கொஞ்சம் கோதுமைகள்லாம் சாக்கள் இருந்திருக்கு தானே, மாடு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பால் தயிர் இருந்திருக்கு தானே, அன்றைக்கு பழங்கள் ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கத்தானே செய்திருக்கும். இவனுக்கு அந்த சிவப்பான கூழின் மேல் தான் அவனுக்கு முழு கவனம் இருந்தது. சில நேரம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கவனம் வைத்து உன்னத காரியங்களை இழந்து போறாங்க மக்கள். எல்லாமே இருக்கும், ஆனா எல்லாத்து மேலேயும் அவங்களுக்கு ஆசை இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க, ஆனா சீரியலை மட்டும் ஜெயிக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுருவாங்க, செல்போனை மட்டும் விட முடியாது. ஏதோ ஒன்று சிலரை உன்னத நிலைமையிலிருந்து கீழே தள்ளி விடுகிறது. எல்லா பாவத்தையும் ஜெயிச்சிருவாங்க, ஆனா ஒரே ஒன்று விஷயம் அவங்க ஜெயிக்க முடியாது. ஏசா வாழ்க்கை அப்படிதான். எல்லாத்த விட விட்டுருவான், ஆனா அந்த சிவப்பான கூழ் அவனால விட முடியல. நம்ம வாழ்க்கையில குறிப்பிட்ட காரியத்தை கண்டு சாத்தா நம்மளை கீழே விழ வைக்க முயற்சிக்கிறான். சிவப்பான கூழ் உங்க வாழ்க்கையில என்னன்னு தெரியாது. சிவப்பான கூழ் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். ஆசை இருக்கலாம், ஆனா அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறினான். பசியை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, இயேசு கண்ட்ரோல் பண்ணினார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் கண்ட்ரோல் பண்ணாம ஆகாரத்தில் தோற்று போனாள். ஆகாரத்தில் தோற்று போனவர்களும் உண்டு, ஆகாரத்தில் ஜெயித்தவர்களும் உண்டு. தானியேல் ஆகாரத்தில் ஜெயித்தான். ராஜ உணவுன்னா கொடுத்து வைக்கணுமே, அந்த விஷயத்துல தானியேல் ஜெயித்தான். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் பலரும் தோற்று போனார்கள். இயேசு கிறிஸ்து ஆகாரத்தை, பூமிக்குரிய ஆகாரத்தை ஆவிக்குரிய ஆகாரத்தின் ஆசீர்வாதத்துக்காக இதை பயன்படுத்தினார். 5 அப்பம் 2 மீனை பயன்படுத்தி ஆண்டவர் உன்னத ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்கிறத பார்க்கிறோம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இச்சைகள் கவரும். எல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் ஏதோ ஒன்று நம்மளை கவரும். ஆசைகள் வரதான் செய்யும். ஆசையே வராதுன்னு சொல்லவே இல்லை. மனுஷனா இருந்தால் ஆசை வரும், ஆனால் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தாவிட்டால் அவன் சிக்கிக் கொள்வான். அது பசியா இருக்கலாம், அது தாகமா இருக்கலாம், அல்லது சரீரத்தில் வேற வேற எந்த துக்கமாக சந்தோஷமாக எந்த உணர்வுகளாக இருக்கலாம், அல்லது பாலியல் உணர்வுகளாக இருக்கலாம். எதுவானாலும் அது வராமல் இருப்பதில்லை. அது மாம்சம் சார்ந்தது. அது மாம்சம் இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும். கோபமானாலும் சரி, எந்த உணர்வுகளும் நம்ம சரீரத்தில் மாம்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தனக்குள் வைக்கிற ஒரு மனிதன் தான் ஜெயிக்கிறவனாக இருப்பான். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவன் தோற்று போவான். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம தான் எதையாவது அடிச்சு ஆளை காலி பண்ணிடுறான்.
கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், வாழ்க்கையில இந்த மாதிரி எந்த உணர்வுகளையும் நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கும். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என் இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சில அப்படியே பார்த்துட்டே இருப்பான், பஸ் ஸ்டாண்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு சேலை தான் அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. சில ஆட்கள் அப்படியே இருப்பான், எப்போ பாரு அதுலேயே இருப்பான். அதனால அவன் படிப்பை இழந்துருவான், அதனால அவன் வாழ்க்கையில் உயர்வை இழந்துருவான், அவன் போகக்கூடிய பாதை இழந்துருவான், வாழ்வின் நோக்கத்தை இழந்துருவான். ஏதோ ஒரு உணர்வு உன் வாழ்க்கையில நீ உயரக்கூடிய பாதைக்கு போக தடையாக நிக்கி. தயவு செய்து சொல்றேன், உணர்வுகளையும் உங்கள் எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ண நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைய முடியும். சிம்சோன் தன் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால பெலிஸ்தியர் நடுவிலே மாண்டு போனான். யூதாஸ் தன் வாழ்வின் பொருளாதார ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அவன் இல்லாமல் போனான். கேயாசி தன் வாழ்வினுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணாததுனால வாழ்க்கையின் இன்பங்களை இழந்து போனான், அல்லது தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்தை இழந்து போனான். நிறைய சொல்லிட்டே போலாம் பைபிள்ல. ஆசை வராம இருக்காது உங்களுக்கு, ஆனா ஜெபத்தால் அந்த ஆசையை மேற்கொள்ள நீங்க முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு கூட சொல்றாரு, எனக்கும் ஆசை தான், ஆனா என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். அவருக்கும் சாப்பிடணும்னு ஆசை, அவர் மாம்சத்தில் தான் இருந்தார், அவருக்கும் சாப்பிட ஆசை இருக்கும். ஆனா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உணவு அவசியம்தான், ஆனா தேவனுடைய வார்த்தையினாலே அதை மேற்கொள்ள முடியும்னு சொல்றாரு. அன்பானவர்களே, ஏசா நாலாவதாக அவன் வாழ்க்கையில இழந்த பிறகு மனம் திரும்பல. அது ஒரு பெரிய தவறு. அவன் வாழ்வின் இழப்புக்கு காரணம் மனம் திரும்புவதிலே இல்லை. மனம் திரும்பி இருந்தா கூட அவன் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கும். எபிரேயர் 12:17 இருக்கு, அவன் மனம் திரும்பலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் வருந்தியும் அவன் பெற்றுக்கொள்ளல. 5, மேலும் மேலும் தவறு செய்யவே நினைச்சான். 28:9 நீங்க பார்த்தீங்கன்னா, 28:9 ஆதியாகமத்துல அவன் ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு பெண்களை 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணிட்டான். 2 பேருக்கு ஒரே வயசு தான், ஆனா இவனால் இருக்க முடியல. இவனுக்கு கல்யாண ஆசை சீக்கிரமா வந்துருச்சு ஏசாவுக்கு. யாக்கோபு பொறுமையா இருக்கான். ஏசா ஏற்கனவே 2 முடிச்சுட்டு தம்பி ஏமாத்தின பிறகு இன்னும் 1 முடிச்சான். இஸ்மவேல் இடத்துல ஒரு பெண் கொண்டான் பைபிள் இருக்கு. எதுக்காக அடுத்த திருமணம் தெரியுமா? இவனுக்கு பெண் வேணும்னு கேட்டல, கானானிய புத்திரர் ஈசாக்கு மனசுக்கு நோவா இருக்கும், வேதனை படுத்தணும்னு, அப்பா அம்மா வேதனை படுத்தணும்னு ஒரு கல்யாணம். இப்படி எவனா முடிப்பான கல்யாணம்? அப்பா அம்மாவை வேதனை படுத்துறதுக்காக ஒரு கல்யாணமா? ஒரு பாட்டி தத்தா வேதனை படுறதுக்கு அது ஒரு கல்யாணம். வரிசையா முடிச்சுட்டேன். சரி, ஒரு தவறு தான் நடந்துருச்சுது, ஆண்டவரே மன்னி, இனிமையாவது செய்யாம இருக்கணும்னு நினைக்கணுமோ ஒழிய, தப்பு பண்ணின பிறகு மேலும் மேலும் தப்பு பண்ணா மீட்பே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு தவறு நடந்திருக்கலாம், அது கடைசியாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா என்னை இனிமேல் என்னை விழாமல் காத்துக்கொள்ளும் என்று நீங்க நினைக்கணும்ல. ரொம்ப முக்கியமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், தவறுகளை தொடராதிருங்கள், அந்தரங்க பாவங்களை தொடராதிருங்கள். தேவன் உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போது ஒப்பு கொடுத்து அதை முற்றுப்புள்ளி வைத்து நிறுத்தி விடுங்கள், மேலும் தொடராதிருங்கள். ஏனென்றால் உன்னத ஆசீர்வாதம் ஒன்றை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நான் 3வது சொல்லணும், நமக்கு நேரம் ரொம்ப குறைவு, நான் அதை வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, போராடி பெற்ற ஆசீர்வாதம். முதல்ல ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதம், 2வது அறிந்திருந்தும் இழந்த ஆசீர்வாதம், 3வது போராடி பெற்ற ஆசீர்வாதம். இதுக்கு இடையில இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு, நான் அதை சொல்லலை. இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு இவனை மாமா வீட்டுக்கு அனுப்பும்போது ஈசாக்கு அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. அந்த ஆசீர்வாதம் ஏன்னா, முந்தின இதில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அப்போ கூட யாக்கோபு ஆசீர்வதித்து அனுப்புன்னு நினைக்கல. அவங்க அம்மா சொல்றா, இவனை ஆசீர்வதிச்சு அனுப்பல, நான் செத்தே போயிருவேன்றா. ஹலோ, நான் இருந்து என் உயிர் இருந்து எண்ணத்துக்கு, யார் சொல்றது? ரெபேக்கா சொல்ற, என் உயிர் இருந்து எண்ணத்துக்கு.
அவனை ஆசீர்வதித்து அவங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு பிடிவாதம் பண்றா. ஈசாக்கு வேற வழி இல்லை, பொண்டாட்டி பேச்சு கேட்கணும்ல. ரெபேக்காளின் முதல்ல அறியாமல் ஒரு ஆசீர்வாதம், அப்புறம் ரெபேக்காள் மன அழுத்தத்தினால அவ கொடுத்த டார்ச்சரால ஒரு ஆசீர்வாதம். போ அம்மா சொல்லிட்டா நீ போ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போன்னு ஆசீர்வதித்து அனுப்புனானா. அல்லேலூயா. இது ரொம்ப மோசமானது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பெரும்பாலானவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன தெரியுமா? செத்து போயிடுவேன். ஒரு மருந்து மாதிரி வச்சிருக்காங்க. சின்னதும் அதைத்தான் பயன்படுத்துது, பெருசும் அதைத்தான் பயன்படுத்துது. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏமா நீ அங்கே நிற்காது இங்கே நிற்காதானே, நான் இருக்கணுமா வேண்டாமா, நான் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வரமாட்டேன், மிரட்டல், தாளை எடுத்து அப்படின்றா. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் மண்ணெண்ணையை குடிச்சிட்டா பாஸ்டர். அட பாவியா, கொக்கோ கோலா குடிச்ச மாதிரில பேசிக்கிட்டு இருக்கு. அண்ணனே அன்னைக்கு ஒருத்தி ஒரு இந்த குட் நைட் இருக்குல்ல அதை குடிச்சிட்டாலாம். சாக வேண்டியவளை காப்பாற்றி வச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீ என்னத்தை குடிப்பியோ செத்தா உனக்கு நரகம் தான், அதை மட்டும் நினைச்சுக்கோ. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், செத்தானா நான் என்ன செத்தானா தற்கொலை பண்ணி செத்தாதான். நார்மலா செத்தா இல்லை, தற்கொலை பண்ணி செத்தா. சொல்லுங்க எங்க போனோம்? நீ பரிசுத்தவானா கூட இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் கூட பெற்றுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனால் தற்கொலை பண்ணி செத்தா உன் ஆவி எங்கே போகுது? நரகம் தானே வழியா. அதுக்கப்புறம் மனம் திரும்புதலே கிடையாது. நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு நாள் உங்கள் வாயில சாகணுன்ற எண்ணமும் வரக்கூடாது, அந்த வார்த்தையும் வரவே கூடாது. அது சாத்தானுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி யாரையும் சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க, சம்மதிக்க நினைக்காதீங்க. சில பெரியவங்க அதை சொல்கிறாங்க, தான் காரியத்தை சாதிக்கிறதுக்காக இல்லை நான் போயிடுவேன் செத்துருவேன் இருக்க மாட்டேன்னு சொல்றதுன்றது ஒருத்தர் மிரட்டுறது இல்லை. ரெபேக்கா அதை தான் சரி, என் உயிர் இருந்து என்ன ஆகுது, சாவ போறேன், என் பிள்ளைய ஆசீர்வாதத்தை அனுப்புங்க அப்படி ஒரு மிரட்டி ஒரு ஆசீர்வாதம் வாங்கி, அது ஆசீர்வாதமா? அது ஒரு ஆசீர்வாதம் வாங்க. மிரட்டி 10,000 வாங்குறது ஆசீர்வாதமா? மிரட்டி ஒரு காதலனை கல்யாணம் ஆசீர்வாதமா? ஒருத்தனை பிடிக்குது, என்னை அவனை கட்டி வைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா அப்படி செத்து போவோன்னு சொல்லி மிரட்டி ஒருத்தனை கட்டுறது ஆசீர்வாதமா, ஒருத்தி கட்டுறது ஆசீர்வாதமா? நிச்சயமா அது ஆசீர்வாதமே இல்லை. நான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன், அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக வாழணும்னு நினைக்க. ஒரு நாள் யாரையும் மிரட்டணும்னு சொல்லி சாக போறோன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஆம்பளைங்களை அப்படி சொல்றது இல்லை, அப்படிதானே? என்னங்க ஆம்பளைங்க அப்படி சொல்றது இல்லை தானே? சொல்றாங்களா? இயேசுவின் நாமத்தினால செஞ்சிருவாங்களா? அல்லேலூயா. ஆமா ஆமா அப்படி நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரனை பாலத்தில் விழுந்து செத்து போயிட்டார்ல, கர்நாடகா. அவனுடைய முன்னாள் எஸ்.எம். கிருஷ்ணா அவருடைய மருமகன், அவர் கூட கோடீஸ்வரனா அவரு பண்ணிட்டாங்க. பாசமாக லிஸ்ட் இருக்கு, பிறகு நான் வாங்கிக்கிறேன். யோஸ் ஆல்காஸ் ஓனரா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு தெரியும். நீங்க நல்லா கவனிங்க, ஏகப்பட்ட பேர் அப்படி செய்யறாங்க. நான் இதெல்லாம் சொல்றது காரணம் நீங்களும் அப்படி செய்யுங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்லல. ஒரு நிமிஷத்துல உயிர் போயிடும், ஆனா அந்த உயிர் போற அடுத்த நிமிடம் என் உயிர் யார் கையில் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து மரித்தால் உன் ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கும். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அல்லது தற்கொலை செய்து மரித்தால் அடுத்த வினாடி உன்னுடைய உயிர் சத்துருவின் கையில் இருக்கும். உன்னை அவன் இழுத்து கொண்டு போவான், நரகத்தில் தள்ளுவான். ஐயோ, அதை விட உலகத்துல கஷ்டப்படுறதே பெருசு, பரவாயில்ல. நீ அங்க போய் படுற வேதனை ரொம்ப கொடியது. நிறைய பேர் கடன் பிரச்சனை தாங்க முடியல, புருஷன் அடிக்கிறத தாங்க முடியல, இந்த உலகத்துல கஷ்டம் தாங்க முடியலன்னு தற்கொலை பண்ணி சாவுது, ரயிலில் விழுந்து சாவுது. ஆனா அங்க போய் பார்த்தா தான், அட பரவாயில்ல, அங்கேயே பரவாயில்ல, புருஷன் அடி கூட வலிக்கல, கடங்காரம் திட்டினது கூட பெருசா தெரியல. ஆனா அங்க நரக வேதனை இருக்குல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவு கொடுக்க போயிட்டு வரேன்னு தரமாட்டாங்க. நான் அங்க போயிட்டு சாத்தான்னு சொல்லுவீங்களா? நான் என்னமோ இங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு வந்தேன், செத்தா முடிஞ்சிரும்னு பார்த்தா செத்த பிறகு தான் ஆரம்பிச்சிருக்கு வேலை. என்னை தயவு செய்து மறுபடியும் அனுப்புங்க, நான் அங்கேயே போயிடுறேன். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் தற்கொலை பண்ணி ஆஸ்பத்திரியில் உயிர் போகாம பிடிக்கிறத நீங்க பாக்குறீங்கல்ல, தற்கொலை பண்ணி உயிர் போகல, அறகுறையா நின்று வேதனைகளை கிடக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, சில உறுப்புகளை இழந்து இன்னைக்கும் இருக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா நெருப்பு வச்சுக்கிட்டு உயிர் போகல, ஆனா அவங்க உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுது, தோலெல்லாம் வெந்து போயிடுச்சுது,
அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க தெரியுமா? அதனால சொல்றேன், ஒரு நாளும் சாக வேண்டும் என்று எண்ணாதிருங்கள், செத்துவிடுவேன் என்று மிரட்டாதிருங்கள், அதை குறித்து யோசிக்காதிருங்கள், ஒரு நாளும் செய்யாதிருங்கள். அது சாத்தான் நமக்கு தரும் யோசனை. தேவன் ஒருபோதும் அதை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. போராடி பெற்ற ஆசீர்வாதம் ஒரு 5 இருக்கு, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் தான் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. எழுமி நின்று ஜெபிக்க போறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தன்னுடைய முயற்சிகளை மட்டும் போதும் என்று யாக்கோபு எண்ணாமல், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் போகவிடேன் என்று அவர் கால்களை பிடித்து கொண்டு அழுது ஜெபித்து, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டானே. ஆமென். அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதங்களை விட அவர் தருகிற ஆசீர்வாதம் தான் உண்மையானது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பிந்தி தனித்திருந்தான், போராடி ஜெபித்தான். ஆமென், ஸ்தோத்திரம். முன்பு தன்னை மறைத்து ஆசீர்வாதம் பெற நினைத்தான், இப்பொழுது தன்னை வெளிப்படுத்தி ஆசீர்வாதம் பெற வந்தான். ஆண்டவர் அங்கே நான் யாக்கோபு இல்லை ஏசான்னு சொல்லி போனான். இங்க அப்படி இல்லை. நான் என் பேர் கேட்ட உடனே ஈசாக்கு பேர் கேட்கும் போது ஏசான்னு சொன்னான். ஆண்டவர் பேர் கேட்கும் போது யாக்கோபுன்னு தான் சொல்றான். இங்க மாத்த முடியாது. எப்பொழுது அவன் தன்னுடைய பெயரை சொன்னான், அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நேர் வழியில் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தில் விழுந்து விடுங்கள். தேவன் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட பேசுங்க. இந்த கால வேளையில கர்த்தரும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரட்டும். யாக்கோபை போல ஒருவேளை தவறான வழியிலே ஆசீர்வாதம் பெற முயற்சித்திருக்கலாம். ஆனா கர்த்தர்ட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், எனக்கு எந்த வழியும் வேண்டாம் கர்த்தரை தவிர, நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர்தான் என்னை மகிழ்ச்சியாக்க வேண்டும், நீர்தான் எனக்கு பொருளாதாரம் தர வேண்டும், நீர்தான் எனக்கு வாழ்க்கை தர வேண்டும், நீர்தான் எனக்கு சுகம் தர வேண்டும், நீர்தான் எனக்கு பணம் தர வேண்டும், நீர்தான் எனக்கு சந்ததிகளை தர வேண்டும், நீர்தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த ஆசீர்வாதமும் ஆண்டவரே குறுக்கு வழியில் அல்ல, கர்த்தர்ட்ட எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் சொல்றவங்க கையை நல்லா உயர்த்தி கை தட்டி எப்படினாலும் சரி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து வரட்டும். உலகம் தருகிற, சாத்தான் தருகிற நிறைய ஆசீர்வாதங்களை விட என் தேவன் தருகிற கொஞ்சமே எனக்கு போதும். ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ நல்ல ஆண்டவர், பரலோகத்தின் பிதாவே. இந்த கால வேளையில நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையினாலே இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரன், எங்களுடைய வாழ்க்கையில நீர் என்னவெல்லாம் எங்களோடு பேசினீரோ அதெல்லாம் மறந்து விடாமல் அதை செய்வதற்கு பலன் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, அறியாமல் பெறுகிற ஆசீர்வாதம் வேண்டாம். மற்றவருடைய மன அழுத்தத்தினாலே ஆண்டவரே கட்டாயப்படுத்தி கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம். நான் உம்மிடத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், ஜெபத்தின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம், பிந்தி தனித்திருந்து தேவன் தருகிற ஆசீர்வாதமே போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரி மேலும் உன்னுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை தந்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நிச்சயமா நாங்க காத்திருந்தால் எங்களுக்கு நன்மைதான் செய்வீர், தீமை செய்ய மாட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு மேலானதை தான் தருவீர். ஹல்லேலூயா. உம்மையே சிலுவையில் எங்களுக்கு தந்ததுனால மற்ற எல்லாத்தையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. இந்த இடத்துல பல்வேறு காரியத்திற்காக கண்ணீரோடு இங்க வந்திருக்கலாம்ப்பா. என்னெல்லாமோ செய்து பார்த்து, என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு எதுவுமே ஆகலன்ற நிலைமையில சோர்ந்து போய் வந்திருக்கலாம் ஐயா. யாக்கோபு போல ஆண்டவரே, மர கிளைகளை வெட்டி தோல் உரித்து போட்டு தகப்பனை ஏமாற்றி, சகோதரனை ஏமாற்றி, என்னவெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு கடைசியில ஒன்னும் வேலை நடக்கலன்ற இடத்துல, அப்பா நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும்ன்ற இடத்துல நிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானதுன்னு பைபிள் இருக்கு. நான் எங்க முயற்சியை நம்பல, கர்த்தருடைய கிருபையை நம்புறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை திருத்துறதுக்காக நான் எல்லவோ முயற்சி பண்ண, அதெல்லாம் முடியல. கர்த்தரே மாற்ற முடியும். என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றங்களுக்காக நான் என்னெல்லாமோ செய்து பார்த்த, ஒண்ணு நடக்கல. என் தேவன் தான் என் கணவரை மாற்ற வேண்டும், என் மனைவியை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ராஜா, எந்த காரியத்திற்கானாலும் உங்கள் முயற்சி தோற்று போகலாம், ஆனால் தேவனுடைய கிரியைகள் தோற்று போவதில்லை.
நாங்க அப்படி நம்புறோம் ஆண்டவரே. கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்றோம். நாங்க காத்திருக்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசு. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தேங்க்யூ.